தமிழ் மாதங்கள்ல சிறப்பு வாய்ந்த மாதம்னா இந்த ஆடி மாதம் தாங்க. இந்த ஆடி மாதத்துல எல்லா நாட்களுமே சிறப்பானவைதான் என்றாலும் ஆடி வெள்ளிக்கு எப்போதுமே தனி சிறப்பு உண்டு. இந்த வாரம் 3வது ஆடி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த 3வது ஆடி வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டை சுத்தம் செய்தல் வேண்டும். அத்துடன் பூஜை அறைக்கு சென்று சாமி படங்களை பூக்களால் அலங்காரம் செய்தல் நல்லது. பின்னர் பூஜை அறையில் வைத்திருக்கும் கலச செம்பில் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது நல்லது. அப்படி அம்மனை வீட்டிற்குள் அழைக்கும் பொழுது மனமுருகி வேண்டி விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்களை அம்மன் தருவாள் என்பது நம்பிக்கை. அத்துடன் வீட்டு குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் தீபாதரனை காட்டி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது நல்லது. அத்துடன் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை செய்தல், சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய் முதலானவற்றை கொடுக்கலாம். இப்படி செய்தால் எல்லா நன்மைகளும் உங்கள் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த 3வது ஆடி வெள்ளி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமாங்க? ஆடி மாதத்தை தேவர்களின் பிரதோஷ காலம் என்கிறது சாஸ்திரம். அதாவது நம்முடைய ஒரு வருடம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த வகையில ஆடி மாதம் தான் தேவர்களின் மாலை நேரத்தின் தொடக்கம். அந்த மாலை நேரம் தான் ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். அதில் உச்சமாக இருப்பது இந்த 3வது வெள்ளிக்கிழமை தான். அதனால்தான் இந்த 3வது வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது.